ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பூரி கிழங்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமை மாவு 2 கோலை போடுவோம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பாய்க்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பாய்க்கிறோம். மாவு எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் ரவா மாவு சேர்த்துக்கலாம். வறுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் சமைக்கிற எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சு விட போகிறோம். ஆனால் ஒரேடியாக அந்த 1 கப் தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி பிழைங்க. ஏன்னா நம்மளுக்கு தண்ணி அளவு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி கூட போய் மாவு குறைச்சலாயிரும். அதனால் வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிழைங்க. எனக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி தான் பிடிச்சிச்சு. மீதி 1/2 கப்பு நான் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழைஞ்சி இந்த மாதிரி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. கை கொஞ்சம் வலிக்கும், பட் வேறு வழி இல்லை, இப்படி தான் பிழைஞ்சி எடுக்கணும். மாவு எதுவும் கையில் ஒட்டாத அளவுக்கு பிழைஞ்சிட்டா மாவு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். நம்ம கையில் ஒட்டக்கூடாது நம்ம பிழைஞ்சி எடுக்கக்குள்ள. அப்படின்னா அது ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இதில் ஏன் ரவா மாவு சேர்த்தோம் அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ரவா மாவு இதில் எதுக்கு சேர்த்தோன்னா அந்த பூரி நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு தான் ரவா மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. அப்புறம் மாவு மேலே நல்லா அதை தடவி விட்டு இந்த மாதிரி ஒரு உருட்டி விட்டு இதை ஒரு சைட் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம பூரி கிழங்கு செய்யலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் முழுகிற அளவுக்கு வச்சு கொஞ்சம் லேசாக உப்பு ஆட் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூடு கொஞ்சம் லேசாக தணிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப்பாக வெட்டிடலாம். உங்களுக்கு ஏற்ற சைஸில் வெட்டிக்கிங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டுறேன், ரொம்ப சின்னதாக வெட்டலை. இப்போ கை விட்டு லேசாக அதை சும்மா அப்படி பிசைஞ்சு மட்டும் விட்றேன். அது ரொம்ப மாவு மாதிரி நம்ம அதை நொறுக்கிடக்கூடாது. லேசாக அப்படி பிசைஞ்சு விட்டாலே போதும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஊற விட போகிறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் செய்யலாம். ஓகே, ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் பாய்க்கிறேன். நீங்கள் சாதாரண சமையல் எண்ணெய் கூட பாய்க்கலாம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சோண்டு தாளிப்பு கொட்டிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டோமா நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், என்ன வெங்காயம் வேணாலும் பாய்க்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா வீட்டில் என்ன வெங்காயம் இருக்கும் அது மாதிரி நல்லா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லேசாக ஆட் பண்ணால் போதும். ரொம்ப வதங்கலைன்னா பரவாயில்ல. லேசாக ஒரு மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு அதை சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 தான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா டக்குன்னு அந்த மஞ்சள் கருகிரும். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்கு, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி தான் அதை ஊற வச்சுருக்கோம். அதனால் அதை அப்படியே கொட்டிட்டு நல்லா அதில் கிண்டி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே லேசாக அமுத்தி விட்டு நல்லா கிண்டிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த வெங்காயம், மஞ்சத்தூள் இல்லை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுங்க. நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுங்க. இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா இதை விட்டுருங்க கொதிக்கிறது. உருளைக்கிழங்கெல்லாம் ஆல்ரெடி வந்தனால நம்ம ரொம்ப நேரம் அதை கொதிக்க விட வேணாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம பூரி செய்யலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கத்தி, அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள சின்ன மங்கோட மூடி அதெல்லாம் பாய்க்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாய்க்கிறதுனா பாய்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் இப்படி தான் எப்பயுமே பூரி செய்வேன். இப்போ லேசாக என்ன பண்ணலாம், இந்த கட்டையில் கொஞ்சம் மாவு தடவிக்குங்க. மாவு தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பூரி மாவு, அதை எடுத்து லேசாக கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருங்க.
இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு அப்புறம் கட்டையில் எடுத்து நல்லா உருட்டிடலாம். இது உருட்டும் போது ரொம்ப திக்காகவும் உருட்டக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப லைட்டாகவும் உருட்டக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மங்கு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து மேலே வச்சு கத்தி ஒன்று யூஸ் பண்ணி அப்படியே இந்த ஷேப்பில் வந்து வெட்டி எடுத்துருங்க. இது இப்படி தான் செய்யணும்னு இல்லை, ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பூரி நல்லா ரவுண்டாக அழகான ஷேப்பில் வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாய்க்கலைன்னா கூட பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடணும். எண்ணெய் சரியாக சூடாகாமல் போட்டிங்கன்னா பூரி சரியாக வராது. நல்லா சூடானதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை இழுக்காமல் ஒன்றும் செய்ய வேணாம். சில பேர் அப்படியே இழுத்து இழுத்து போடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படியே எடுத்து அழகாக எண்ணெய்க்குள்ளே விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். மேலே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லேசாக தட்டி தட்டி விட்டு கலர் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப போட்டெல்லாம் அமுத்துனா அது ஓட்டையாயிரும். பூரி ஓட்டை ஆவணிச்சுன்னா உள்ளே எண்ணெய் கொத்துக்கும், அப்போ சரியாக வராது. இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு லேசாக அந்த மாதிரி தட்டி தட்டி விட்டால் போதும். அது அப்படியே அந்த ஏர் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் பந்து மாதிரி ஆனதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே டப்புன்னு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட்டு வைக்க வேண்டாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். நீங்களும் வீட்டில் இப்போ லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வீடியோவில் உங்களோட காமெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறேன், பார்க்க மறக்காதீங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பபாய்.